இந்தியாவில் பேய்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட 2 கோயில்கள். இந்த கோயிலுக்கு நீங்கள் தனியாக போனீங்கன்னா நீங்கள் காலி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பங்கார் ஃபோர்ட், அதாவது இது ஒரு கோட்டை கோவில். இந்த காலத்தில் இந்த இடத்துல ஒரு அரசனும் அரசு இருந்திருக்காங்க. அந்த அரசி ரொம்பவே அழகாக இருந்திருக்கா. எந்த அளவுக்குன்னா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மன்னர்களும் அந்த அரசை அடையணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்திருக்காங்க. அதே ஆசையோட ஒரு மந்திரவாதி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த கோட்டைக்கு வரான். அந்த அரசி கூட பேசி பழகி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் காலங்கள் போக போக அவனோட மந்திரத்தை வச்சு ஒரு பவுடரை தயாரிக்கிறான். பவுடரை ஒரு எண்ணெயில் கலக்கி இந்த மாதிரி அரசிக்கிட்ட கொடுங்க, அரசி இந்த எண்ணெயை போட்டாங்கன்னா அவங்க தலைமுடி ரொம்ப நீளமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடரை கொண்டு போய் அந்த அரசிக்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அந்த அரசி அந்த பவுடரை தலையில் போட்ட உடனே அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இதில் ஏதோ கலந்துருக்கு, வினோதமான வாசம் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த மந்திரவாதி தான் கண்டுபிடிச்சா. அந்த மந்திரவாதி எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரவாதியை போட்டு அடிக்கிறாங்க. போனானே இல்லையா, அந்த மந்திரவாதியை அடிச்சே கொள்றாங்க. அப்போ அவன் சாகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறான், எனக்கு கிடைக்காது, நீ யாருக்குமே கிடைக்கூடாது, நான் திரும்ப வந்து உன்னை அடைவேன், அது என்ன சாவடிச்ச இந்த கோட்டை இன்னும் 1 வருஷத்தில் ஃபுல்லாக இடிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து போயிடுறாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த கோட்டையும் அந்த இருக்கிற இடமும் 1 வருஷத்தையும் அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவரை பேயா பார்த்தேன்னு சொல்லி பல மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா தத்தாரையா மந்திரி. இந்த கோவிலில் நீங்கள் நேரடியாக பேய் பார்க்கலாம். இந்த கோவில் முழுக்க வெறும் பேய் தான் சுற்றிட்டு இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இந்த கோயிலுக்கு தப்பி தவறி கூட நீங்கள் போயிடாதீங்க. காரணம், இந்த கோவில் முழுக்க பேய் பிடிச்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். இந்த கோவிலை சுற்றி 24 மணி நேரமும் பேய்கள் சுற்றிட்டு இருக்குமாமா. யாராவது நைட் டைமில் அந்த சைடு போனாங்கன்னா அந்த பேய் அவங்க மேலே ஏறிக்குமாமா, அவங்க கூட வீட்டுக்கு வந்துருமாமா.